ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ். ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, டெம்பரேச்சரை எதை வச்சு மெஷர் பண்ணலாம், தெர்மல் எனர்ஜினா என்ன, தெர்மல் ஈக்லிபிரியம்னா என்ன, அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ்க்கு எப்படி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இதுக்கு உண்டான ஏதாவது லாஸ் இருக்கா, அந்த லாஸ் எல்லாம் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். Sun is the primary source of thermal energy for all living organisms. Thermal energy is the cause and temperature is the effect. தெர்மல் எனர்ஜிங்கிறது அதாவது ஹீட் அப்படிங்கிறது, தெர்மல் எனர்ஜி இஸ் அ காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். All living organisms need a particular temperature for their survival. நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வேணும். In the kitchen, a container with a steel bottom is placed on the induction stove. Do you know why? All of us have a common man's understanding of thermal energy and temperature. அதாவது தெர்மல் எனர்ஜி அப்படின்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. பட் இன் திஸ் சாப்டர் யூ ஷல் லேர்ன் அபவுட் தெர்மல் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர் இன் எ சயின்டிஃபிக் மேனர். அதை பற்றி சயின்ஸ் ரீதியாக நம்ம இப்போ புரிஞ்சுக்க போகிறோம். வி ஷால் ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் ஹவு தெர்மல் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு அண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. அது என்ன அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் அப்படின்னா த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் அ பாடி. ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாடியோட ஹாட்னஸை மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர் அப்படிங்க. த டெம்பரேச்சர் இஸ் ஹையர் ஃபார் அ ஹாட்டர் பாடி தென் ஃபார் அ கோல்டர் பாடி. கோல்டர் பாடியை விட டெம்பரேச்சர் ஹாட்டர் பாடியில் அதிகமாக இருக்கும். இட்ஸ் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் whether a body equilibrium or not with the surroundings. அதாவது சூடான பொருளை விட குளிர்வான பொருளில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், சூடான பொருளில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதை காட்டிலும் டெம்பரேச்சர் சரௌண்டிங்ஸில், அதாவது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட அந்த ஆப்ஜெக்டில் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் ஹாட் பாடி எது, கோல்டு பாடி எது அப்படிங்கிறத சொல்கிறோம். அல்லது ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல்ஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியை டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஃபர்தர், டெம்பரேச்சர் இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதை வச்சு நம்ம டெம்பரேச்சர் அப்படிங்கிறத மீன் பண்ணுறோம். டெம்பரேச்சருங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. டெம்பரேச்சரோட யூனிட் பார்த்திங்கன்னா கெல்வின். There are other commonly used units of temperature such as degree Celsius and degree Fahrenheit. நம்ம செல்சியஸும் அதை யூனிட்டாக யூஸ் பண்ணலாம், ஆர் டிகிரி ஃபாரன்ஹீட்டும் யூனிட்ஸாக யூஸ் பண்ணலாம். ஆனால் எஸ்ஐ யூனிட் பார்த்திங்க அப்படின்னா கெல்வின். அப்சல்யூட் ஸ்கேல் டெம்பரேச்சர், கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள். த டெம்பரேச்சர் மெஷர்டு இன் ரிலேஷன் டு அப்சல்யூட் ஜீரோ யூஸிங் த கெல்வின் ஸ்கேல் is known as absolute temperature. அதாவது 0 டிகிரி செல்சியஸ் 0 கெல்வின் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. the temperature measured in relation to absolute zero using the Kelvin scale. It's also known as thermodynamic temperature. அந்த அப்சல்யூட் ஸ்கேல் ஆர் அப்சல்யூட் டெம்பரேச்சரை தான் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. ஈச் யூனிட் ஆஃப் த தெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் as the fraction of 1/273.16 part of the thermodynamic temperature of the triple point of water. triple point of water அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். வாட்டர், சாலிட் அண்ட் லிக்யூட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அந்த 3 ஸ்டேட்டும் ஈக்குலிபிரியமாக இருக்கிறது தான் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ரிபிள் பாயிண்ட்டோட டெம்பரேச்சரில் 1/273.16 பார்ட் ஆஃப் த டெம்பரேச்சரை தான் இங்கே தெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 டிகிரி செல்சியஸ்
டிஃப்ரென்ஸ் வந்து 1 கெல்வின் டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 1 கெல்வின் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 0 கெல்வின் இஸ் த அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0 கெல்வின். இப்போ கெல்வின்லேருந்து செல்சியஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வினுக்கு, கெல்வின்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா கெல்வின் ஈக்குவல் டு செல்சியஸ் ப்ளஸ் 273. அதே கெல்வின்லேருந்து செல்சியஸ்க்கு மாற்றுறப்ப செல்சியஸ் ஈக்குவல் டு கெல்வின் மைனஸ் 273. இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றி அமைச்சிக்கலாம். ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் ப்ளஸ் 460 இன்ட்டு 5/9 கொடுத்துருக்காங்க. அதே ஃபாரன்ஹீட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 9/5 இன்ட்டு கெல்வின் மைனஸ் 416 வரும். அதே மாதிரி 0 கெல்வின் அப்படிங்கிறது மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். தென் தெர்மல் ஈக்குலிபிரியம். 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the systems. அதாவது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 சப்ஸ்டன்ஸ்க்கு இடையில் ஈக்குவல் டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தெர்மல் ஈக்குலிபிரியம். ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி டியூ டு எ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம். எப்போவுமே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே தெர்மல் எனர்ஜி வந்து அதாவது ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்கோம். முதல்ல நம்மளுக்கு தெரியும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் அங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் அங்கே டெம்பரேச்சர் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து அந்த ஹீட் எனர்ஜி ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். If two bodies are said to be in equilibrium, thermal equilibrium, then they will be at the same temperature. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. What will happen if two bodies at different temperatures are brought in contact with one another? அதாவது 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பாடிஸை பக்கத்தில் கான்டாக்டில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் எனர்ஜி ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். When a cold body is placed in contact with the hot body, some thermal energy is transferred from the hot body to cold body. As a result, there is some rise in the temperature of the cold body and decrease in the temperature of the hot body. Cold body la temperature increase ஆகும், hot body la temperature decrease ஆகும். This process will continue until these two bodies are in the same temperature. எப்போ 2 பாடியோட டெம்பரேச்சர் சேமாக ஈக்குவல் ஆகுதோ அது வரைக்கும் இந்த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தெர்மல் எனர்ஜி. ஒரு கப்பில் வந்து மில்க் வச்சுருக்கோம், ஒரு டேபிளில் வைக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் எனர்ஜி அந்த ஹாட்னஸ் வந்து இருக்காது, கோல்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட்னஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹாட்டை விட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஹாட்னஸ் வந்து குறைஞ்சிருக்கும். சரௌண்டிங்ஸ் வந்து இங்கே கோல்டு பாடியாகவும் கோல்டு சப்ஸ்டன்ஸாகவும் அந்த கப்பு வந்து ஹாட் சப்ஸ்டன்ஸாகவும் இங்கே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதனால் கப்பில் இருந்து சரௌண்டிங்ஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் அந்த ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இங்கே தெர்மல் எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி கோல்டு வாட்டரை வந்து ஒரு கப்பில் வைக்கும்போது அது பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டிங்ஸை விட டெம்பரேச்சர் வந்து அந்த கோல்டு வாட்டரில், அதாவது ஒரு ஐஸ் க்யூப்பாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று, சரௌண்டிங்கை விட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சரௌண்டிங்ஸ்லேருந்து டெம்பரேச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அதனால் தெர்மல் எனர்ஜி வந்து ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். When a hot object is in contact with the another cold object, a form of energy flows from the hot object to the cold object, which is known as thermal energy. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Thus, thermal energy is a form of energy which is transferred between any two bodies due to the difference in temperature. Thermal energy is also known as heat energy or simply heat. Heat energy is the agent which produces the sensation of warmth and makes bodies hot. This process in which heat energy flows from a body at a high temperature to another object at lower temperature is known as heating. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் எனர்ஜிங்கிறது ஒரு ஏஜென்ட் தான். என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது தான், அதுக்கு பேர் ஹீட்டிங்னு சொல்லலாம். திஸ் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் மே பி டன் இன் எனி ஆஃப் த வேஸ் லைக் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் ஆர் ரேடியேஷன். இந்த மாதிரியெல்லாம் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூல். ஹீட் எனர்ஜியோட எனர்ஜி அப்படின்னாவே காமனாக நம்ம ஜூல்னு தான் சொல்லுவோம். ஹீட் எனர்ஜினாலும் அதோட யூனிட் ஜூல் தான். டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் transferring heat energy, the body at lower temperature is heated while the body at higher temperature is cooled. Thus, sometimes this process of transfer of heat energy is termed as cooling. அதாவது ஒரு லோயர் டெம்பரேச்சரை ஹீட் பண்ணுறதாலவோ ஹையர் டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதாவோ நம்ம வந்து ரெண்டுமே வந்து என்னது ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தான் சொல்லுவோம். இதில் வந்து நம்ம கூலிங் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஹீட்டிங் அப்படிங்கிற வேர்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். when the thermal energy is transferred from one body to another, this results in the direct rise of lowering of the temperature of either of the bodies. The next characteristics future of heat energy transfer. ஃபஸ்ட் பாயிண்ட் எப்போவுமே ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். செகண்ட் ஒன், ஹீட் பண்ணுறப்போவோ கோல்ட் பண்ணுறப்போவோ நம்ம டெம்பரேச்சர் வந்து அதாவது மாஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. தேர்ட் ஒன், ஒரு ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒன்று ஹை டெம்பரேச்சரில் இருக்குது, இன்னொன்று கோல்டு டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இடையில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஹாட் பாடியிலேருந்து எவ்வளவு டெம்பரேச்சர் அங்கே குறைஞ்சிருக்கோ, எவ்வளோ தெர்மல் எனர்ஜி ஹீட் எனர்ஜி குறைஞ்சிருக்கோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பாடியில் எவ்வளவு கெயின் பண்ணியிருக்கு, அந்த ஹீட் எனர்ஜியை எவ்வளவு ஏற்றுக்குது அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹீட் கெயின்டு ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜிக்கு காமன் யூனிட்னு சொல்கிறது ஜூல்னு தான் சொல்லுவோம். கலோரி, கிலோ கலோரின்னு 2 யூனிட் இருக்குது. அப்போ கலோரி அப்படின்னா என்ன? 1 calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. அதாவது 1 gram of வாட்டரோட டெம்பரேச்சரை 1 degree Celsius ஹீட் எனர்ஜியை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஹீட் எனர்ஜியை தான் 1 calorie அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 1 kilocalorie. 1 kilocalorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of water through 1 degree Celsius. 1 gram of வாட்டரில் 1 degree Celsius ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஹீட் எனர்ஜியை கலோரின்னு சொல்கிறோம். 1 kilogram of வாட்டரோட டெம்பரேச்சரை 1 degree Celsius அதிகப்படுத்துறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஹீட் எனர்ஜியை கிலோ கலோரின்னு நம்ம சொல்கிறோம்.